ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் என்ன பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டாண்டில் என்னென்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் கிளம்புனதும் வெந்நி தண்ணி, அப்புறம் பால் அதை கொதிக்க வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பாத்திரத்தில் வெந்நி கொதிக்க வச்சுருக்கேன். இது நூடுல்ஸை அதில் போட்டு வேக வைக்க கொதிக்க வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நூடுல்ஸ் கொதிச்சதை அதை என்ன பண்ணிடுவேன், ஃபில்டர் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நூடுல்ஸ் நான் எதுவுமே ஆட் பண்ணிடல. சிம்பிளாக தான் ஒரு நூடுல்ஸ் நான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக சிம்பிளாக ஒரு நூடுல்ஸ் நார்மலான நூடுல்ஸ் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் அம்மா வீட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் இந்த கன்னியாகுமரி மார்க்கெட் யூடியூப் சேனல் உண்டல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் நான் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ப்ராடக்ட் வந்திருந்து சரி ஓகே, அந்த ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கன்னியாகுமரி மார்க்கெட் யூடியூப் சேனலில் நல்ல வீடியோஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். விருப்ப உள்ளவங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் அந்த அக்கா சமையல் வீடியோ சூப்பராக போடுவாங்க. இதை அவங்ககிட்ட நான் வாங்கின ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா பாக்ஸு நான் வாங்கியிருக்கேன். பனை ஓலையில் மசாலா பாக்ஸு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது இந்த மசாலா பாக்ஸு. எத்தனை இது 3, 6, 7 இது அதுக்கு உள்ள செட்டோட சூப்பராக ஒரு மசாலா பாக்ஸ் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மசாலா பாக்ஸை பிரித்து பார்த்துட்டு அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு உருளைக்கிழங்கு கிரேவியும் அப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா கத்திரிக்காய் தொக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்து. இதை தான் ஆஃப்டர்நூன் ரெசிபீஸ் இது 2 தான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஆஃப்டர்நூன் லஞ்சை நாங்கள் சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஏரியாவில் மழை பெய்தா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ரெகுலராக டெய்லி பெய்துட்டே தான் இருக்குது. இப்போவும் மழை கருத்துட்டே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த பூனையை பாருங்கள், குட்டி பேபிஸ் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க. அதை சாப்பிடலாமான்னு சொல்லி பக் வச்சு பார்த்துட்டே இருக்குது. பூனை பாக்கியதை பாருங்கள், குட்டி பேபிஸ்க்கு சாப்பிடுறது நமக்கு தர மாட்டாங்கன்னு பார்த்துட்டே இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஈவினிங் டீக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு கடையில் போய் கடலை மாவும் அப்புறம் பப்படமாக வாங்கி சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பப்படத்தை பெரிய பப்படமாக இருந்ததுன்னா அதை 2ஆக பிரிச்சிருக்கேன். 2ஆக கட் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு கடலை மாவை எடுத்து அது கூட கொஞ்சம் மிளகாய்த்தூள் உப்பு ஆட் பண்ணி தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி சூப்பராக கடலை மாவு அந்த நம்ம பஜ்ஜி பதத்துக்கு தக்க அந்த மாவை நம்ம ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரெடி பண்ணி பப்படத்தை அதில் போட்டு சூப்பராக நம்ம எண்ணெயில் போட்டு பஜ்ஜி ரெடி ஆகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பஜ்ஜி பொரிச்சு எடுத்தாச்சு. சூப்பராக பப்பட பஜ்ஜி ரெடி ஆகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்கிறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.